தமிழ் குயின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகாசனம் உடற்பயிற்சி வேறுபாடுகள். தற்போது யோகாசனம் பிரபலமாகி வருகிறது. அதே சமயம் அதை பெரும்பாலானோர் ஒரு உடற்பயிற்சி வடிவமாகவே எண்ணுகின்றார்கள். அது ஒரு தவறான புரிந்து கொள்ளல் ஆகும். உண்மையில் யோகாவில் உடல் சார்ந்த அம்சங்கள் தான் ஆசனங்கள் என்பவை. ஆசனங்கள் வழக்கமான உடற்பயிற்சியில் இருந்து பெருமளவு மாறுபடுகின்றன. இவற்றை செய்யும் முறையும் வேறு, இதனால் கிடைக்கும் பலன்களும் வேறு. யோகாசனம் நிலையான அமைப்புகளிலும் தசைகளை தளர விடுவதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. ஆசனம் ஒரு திடமான மற்றும் சௌகரியமான நிலை. அசைவுகள் மெதுவாகவும் கட்டுப்படுத்தப்பட்டவையாகவும் இருக்க வேண்டும். மூச்சும் அதனுடன் ஒத்துழைக்க வேண்டும். வழக்கமான உடற்பயிற்சியில் அசைவுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. தசைகளில் அழுத்தம் தரப்படுகிறது. உடற்பயிற்சியில் சில குறிப்பிட்ட அசைவுகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். அங்கே சுவாசம் அவற்றுடன் ஒருங்கிணைவதில்லை. யோகாசனம் எலும்பு பரப்பில் தசைகள் ஒரே மாதிரியாக இருக்க உதவுகிறது. இதனால் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கிறது. யோகாசனமானது ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்துகிற ஒரு செயலாகும். உடற்பயிற்சியானது பொதுவாக தசையின் அளவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இதனால் தசையின் நீளம் குறைகிறது, நெகிழ்வுத்தன்மை குறைகிறது. உடற்பயிற்சி செய்கிற ஒருவர் நிறைய ஆற்றலை பயன்படுத்துகிறார். யோகாசனத்தில் உடல் ஒரு தளர்ந்த நிலையில் உள்ளது. ஆகவே சுவாச அமைப்பில் வேலைப்பளு குறைகிறது. ஆனால் வழக்கமான உடற்பயிற்சியில் தொடர்ச்சியான அசைவுகள் இருப்பதால் தசைகளுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கிறது. இதனால் சுவாசிக்கும் வேகம் அதிகரிக்கிறது. நுரையீரல்கள் அதற்கேற்ப அதிகம் உழைக்கிறது. யோகாசனம் உடலில் கார்டிசால் அளவை குறைக்கிறது. கார்டிசால் என்பது கொலஸ்ட்ராலிலிருந்து உண்டாகும் ஒரு ஹார்மோன். இது உணரப்படும் அழுத்தத்துடன் தொடர்புடையது. உடற்பயிற்சியானது உடலில் கார்டிசால் அளவை அதிகப்படுத்தக்கூடும். காரணம், உடற்பயிற்சியை உடல் ஓர் அழுத்தமாக உணர்கிறது. யோகாசனத்தின் போது ஒரு குறிப்பிட்ட நாசித்துவாரத்தின் வழியே சுவாசம் நிகழும்போது அறிவாற்றல் தூண்டப்படுகிறது. வழக்கமான உடற்பயிற்சியில் இது சாத்தியமில்லை. யோகாசனத்துக்கு பிறகு உடல் தளர்ந்த நிலையில் உள்ளது. இதற்கு காரணம் நரம்பு அமைப்புக்கு கிடைக்கும் இதமான தாக்கம்தான். உடற்பயிற்சியின் போது லாக்டிக் அமிலம் உண்டாகிறது. இது களைப்பு மற்றும் சோர்வை உண்டாக்கலாம். உடற்பயிற்சியின் பெரும்பாலான பயன்கள் யோகாசனம் வழங்குகிறது. அதனோடு மன அமைதி, திருப்தி மற்றும் மகிழ்ச்சி போன்ற அம்சங்களையும் மேம்படுத்துகிறது. யோகாசனம், உடற்பயிற்சி இவற்றில் எது உங்களுக்கு ஏற்றவையோ அதை தொடர்ந்து செய்து வாருங்கள். உடல் நலம், ஆரோக்கியம் அடையுங்கள். தமிழ் குயின் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.